இங்கே பார்த்தியா மொத்த திண்டுக்கல் ஒரே இடத்துல காட்டுறேன்னு சொன்னேன், பார்த்தியா காட்டிட்டேனா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன ஷாக்காய்க்கு காட்டின இடம் தாங்க இந்த இடம். இது நம்ம திண்டுக்கல்ல லொக்கேட் ஆயிருக்கு. திண்டுக்கல்லே ஒரு மலைக்கோட்டை இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து காமிச்ச பிறகு தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்ச உடனே உண்மையிலே சொல்கிற சதறிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு இடம் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா எல்லா சைட்லையுமே இங்கே வந்து படம் எடுத்திருக்காங்க. அதுவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பெரிய பட்ஜெட் படம்லாம் இங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப தான் எனக்கு நம்ம வேலு நாச்சியார் குறிப்பிட்ட காலங்களுக்கு இங்கே தான் மறைஞ்சு வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இடம் நம்ம மதுரைக்கு பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குதுன்னு நினச்சா தாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரதுக்கு பெரு ஹெட்டுக்கு ஆன்லைனில் 20, ஆஃப்லைனில் 25 சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்க்குறப்ப ரொம்ப அமேசிங்காகவே இருந்துச்சு. இது மார்னிங் 9 to 4 வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்குமா. பார்க்குற ஈஸியாக தான் இருக்குது. ஏறிலாம் நினச்சோம், ஆனால் போகணும் வந்தோம். ஆனால் ஏறும்போது தான் சத்தியமாக முடியல. தண்ணி பாட்டில் கூட வாங்க மாட்டோம். இவர் இத்தனைக்கும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நாங்கள் பகுமானத்துக்கு நாங்கள் மதுரைக்காரனுக்கு கையை கத்தி விரல வச்சுன்னு ஏறணும். ஆனால் உண்மையில் சொல்கிறாங்க ஏற முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.